ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது ஒரு தினத்தில் தானே இருக்கும், இல்லை 2 தினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது உண்டா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாக டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது உலகம் முழுக்க ஒரே ஒரு நாள் தான். நம்ம என்னைக்கு இந்த பூமியில் பிறப்பெடுக்கிறோமோ, இந்த பூமிக்கு அறிமுகமாகிறோமோ, அந்த ஒரு நாள் தான் டேட் ஆஃப் பர்த்தாக சொல்கிறோம் சார். சிலர் தமிழ் வருட பிறப்பை பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழில் ஒரு நாள் வரும், இங்கிலீஷில் ஒரு நாள் வரும், அதனால் 2 தேதி, இல்லை நாங்கள் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சார். உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது ஒன்று தானா, இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் நம்ம ஒரு நாள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பார்க்குறோம், ஆனால் நம்ம அதை செய்கிறோமா, ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் அது கிடையாது. அதனால் உலக மரபு எதுவோ அதுதான் நம்ம சார்ந்திருக்கிறோம். அப்போ இங்கிலீஷு தான், அதனால் அது ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திருமணம் ஆன ஒவ்வொரு மனிதருக்கும் 2 டேட் ஆஃப் பர்த்து. திருமணமானவங்களுக்கு 2 டேட். ஆமாம். அது எப்படி சார் 2 டேட்? அதுதான், ஒரு டேட் ஆஃப் பர்த்து உங்களுது, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த்து எதுவோ அதுதான் உங்கள் டேட் ஆஃப் பர்த். இன்னொன்று திருமணம் பண்ணுறீங்க பாருங்கள், அது ஒரு டேட் வருது இல்லையா, அதுவும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கும். ஒரு டேட் ஆஃப் பர்த்துனாக்கா இப்போது ஒரு உங்கள் டேட் ஆஃப் பர்த்துனா அது எண்கள், அந்த எண் எதுவாக இருக்குதோ அதுதான் எண்ணங்களாக இருக்கும். எண்ணங்கள்ன்றது கேரக்டர் தான். எண்ணங்கள்லாம் கேரக்டர் தானே, தமிழில் எண்ணங்கள்லாம் இங்கிலீஷில் கேரக்டர். அப்போ கேரக்டருங்கிறது தான் ஒரு மனிதன். இப்போது நான் ஒரு அனலைசேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். திருமணத்துக்கு முன்னே உங்கள் கேரக்டர் எப்படி, திருமணத்துக்கு அப்புறம் அந்த நம்பரும் உங்களுக்கு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கேரக்டர் எப்படி வேறுபடுது, மாறுபடுது. ஆமாவல்ல நீங்களே தான் முடிவு பண்ண போகிறீங்க, இல்லை ஆமாம் தான் சொல்ல போகிறீங்க, அது ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு டேட் ஆஃப் பர்த்து, இது நான் டேட் ஆஃப் பர்த்துன்னு டிக்ளரே பண்ணுறேன். அப்போ தான் ஈஸியாக அனலைசேஷன் உங்களுக்கு புரியறது ஈஸியாக இருக்கும். 23/6/1981, 23/6/1981. நம்ம ஃபார்மாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5/6/1/3. நம்ம ஃபார்மாலிட்டி பார்த்திங்கன்னா இவங்க என்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா இவங்களுடைய கெரியர் எதுவாக இருக்கும்னு பார்த்தா டீச்சிங் லைன் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. சில பேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க, மேக்ஸிமம் டீச்சிங் லைனில் தான் இருப்பாங்க. சரி, அது இருக்கட்டும், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அந்த திருமண தேதி என்ன, 24/9/2008. இதனுடைய ஃபார்மெட் 6/9/17. சரி, அது பாட்டு அது இருக்கட்டும். திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு டேட்டு வரதானே போகுது, இருக்குது அது பாட்டுக்கு. இப்போ நான் 2த்தையும் அனலைசேஷன் பண்ணுறேன், பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த தேதி கொண்டவர் 23/6/1981 அப்படிங்க கொண்டவர், திருமணத்துக்கு முன்னே இவரது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, திருமணத்துக்கு பின்னே இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அது கெரியர்லேயே ஆரம்பிச்சிக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி லைஃப் கெரியரில் நல்லா ஸ்டேபிளாக போயிட்டு இருந்தது, ஒரு தொந்தரவும் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கெரியரில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் செய்கிற வேலை கெரியரு டீச்சிங் லைன் தான் முதல்ல சொன்ன மாதிரி. திடீர்னு ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுது, அன்ஸ்டேபிள்னாக்கா வேலையிலேருந்து வெளியே வராப்போல் ஒரு சூழ்நிலை. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி மேரேஜுக்கு முன்னே ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டு. எதுலேயும் அதிகம் கனெக்ட் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சாந்தமாக தான் இருப்பாங்க. மேரேஜ் ஆகிடுச்சி, எப்போவுமே டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் கூட கேட்பீங்க, ஏன் சார் மேரேஜ்னு ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு கமிட்மெண்ட் நிறைய வந்துருச்சு, அப்போ டென்ஷன் தானாக தானே வந்துடுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மேரேஜ்னு ஆகிடுச்சுன்னா டென்ஷன் கட்டாயம் இருந்தே தான் ஆகணுமா? அப்புறம் எங்கள் கமிட்மெண்ட்லாம் இருக்குது. கமிட்மெண்ட்டு எப்பவுமே இங்கே இல்லைங்க, கமிட்மெண்ட்டு எப்பவும் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் அனலைசேஷன் என்னென்னா அதுக்கு முன்னே அப்படி இருந்துச்சு, பின்னே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அது ஆமாவா இல்லையானா ஆமாம், அந்த அனலைசேஷன் தான். அதெல்லாம் டென்ஷன்லாம் எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குங்க, நாங்கள் டென்ஷன் ஆகிட்டோம். கமிட்மெண்ட் இருந்தால் நீங்கள் கட்ட போகிறீங்க, வாங்கினதை கட்ட போகிறீங்க, இஎம்ஐ தான் இஎம்ஐ கட்ட போகிறீங்க, அதுக்கும் டென்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? அதை நான் டெய்லியாக கட்ட போகிறீங்க, மாதத்துக்கு ஒருக்க கட்ட போகிறீங்க, உங்களால் முடியும் தானே வாங்குறீங்க. அப்போ அதனால் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை ஆச்சுங்களா. திருமணத்துக்கு முன்னாடி அவங்க கோவங்கிறதுலாம் அதிகம் இருக்காது. எப்போயாவது எக்கேஷனலாக வரும், அது வேறு விஷயம். ஒரு விஷயம் எக்கேஷனலாக எப்பயாவது ஒரு முறை நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. எப்போ பார்த்தாலும் அப்படின்னா தான் அதுதான் மேட்ரு.
இங்கே கேரக்டரே மாறுது. அப்போ வந்து இப்போது ஒரு முறை கோவம் வந்தது. இப்போ எப்போ பார்த்தாலும் அப்படியே சொல்லணும்னா சிடு சிடு கடுக்கடுக்கு அப்படிங்கிற மாதிரி சிறு 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 இருக்கிற மாதிரி எப்பவும் கோவத்திலே இருக்கிறது. இப்படி பாருங்க கேரக்டர் எங்கே போய் மாற்றுது பாருங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்படி இல்லை, சாந்தமாக இருப்பீங்க அப்போ திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த டேட் ஆஃப் பர்த்து வேலை செய்து திருமணம் வேலை செய்யுது. அப்போ அதுவும் ஒரு டேட் ஆஃப் பர்த்து தான். அதனால தான் இப்போ இந்த கேள்வி பதில். ஆனால் இதில் என்ன ஒன்றுனாக்கா திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா டீச்சராக இருக்கீங்களா, நீங்கள் தானே அட்வைஸ் பண்ணுவீங்க. டீச்சராகவே இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதோ ஒன்று இருக்கிறீங்க, அப்போவும் நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, ஐடியா கொடுப்பீங்க. எப்படினாலும் சரி. திருமணம் நான் சொன்ன தேதியில் திருமணம் நடந்துருச்சு இல்லையா, மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற சூழ்நிலை வந்துடும். 1 2 திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு எந்த ஹேபிட்டும் இல்லை, தேவையில்லாத ஹேபிட் எதுவுமே இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் எல்லா ஹேபிட்டும் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, நான் சொல்லலை. அந்த திருமண தேதி உங்களுக்கு தவறுங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நடக்குது. அப்போது ஒருவருடைய திருமண தேதி தவறாக இருந்ததுன்னா பழக்கம் வழக்கம் கூட மாறுதா, கேரக்டரே மாறுதுங்க. அப்புறம் பழக்கம் வழக்கம் மாறாதா, இதை தானே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போது அதுவும் ஒரு டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதான் நடக்கும். அப்போ அதுவும் ஒரு டேட் ஆஃப் பர்த்து தான். இப்போ இதில் புரிஞ்சு போயிடுச்சு என்னென்னு. திருமண தேதி அது ஒரு டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாத்துக்கும் பொறுத்தும். ஒரு கணவனாக இருந்தாலும் பொருந்தும், மனைவியாக இருந்தாலும் பொருந்தும். அப்போது 2 டேட் ஆஃப் பர்த்துங்கிறது உண்மை. அதனால தான் திருமண தேதி மேலே கேரிங் அதிகம் எடுக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்கிட்ட கூட திருமண தேதி இப்போ நம்ம சொல்லி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. திருமண தேதி இம்பார்ட்டன்ஸுங்கிறதுனால ஃபாலோ பண்ணுறாங்க. சிலதான் அவங்க சௌகரியத்தை கேட்பாங்க, கொடுக்கவே மாட்டேன். இப்படி இருந்தால் இப்படி தான். ஒரு 10 டேட் ஆஃப் பர்த்து கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கே 10 வராது. மண்டபம் கிடைக்கிறத பொறுத்து ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மண்டபம் கிடைக்காதுங்கன்னுவாங்க. அவ்வளோதான். என் பையனுக்கே ஒரு வருஷத்தில் 1 தான் இருந்துச்சு திருமண தேதி. ஒரே திருமண தேதி. அவங்க கூட கேட்டாங்க, ஏங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்றா, அது ஒன்று தான். அதுதான் உண்மை. அதுக்காக எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அனலைசேஷன் முழுசுன்னு பார்க்கணும். என் பொண்ணுக்கு பண்ணும்போது 2 3 தான் இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாக பார்ப்பேன் நான். அவ்வளோ அனலைசேஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, பொறுமையாக எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து நம்ம எது செஞ்சாலும் ஒன்றா இருக்கும். அதுக்கு தான். அப்போது திருமண தேதி உங்கள் தேதி, அப்போது உங்கள் 2 தேதி வந்துடுச்சு, 2 கேரக்டர் மாறிடுச்சு. அப்போ திருமண தேதியும் அதுவும் ஒரு பிறந்த தேதிக்கு சமம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அதை நம்ம பிறந்த தேதியை நாம் எதிர்பார்த்து கிடைக்காது, அது எது இயற்கை அது கொடுத்தது. ஆனால் திருமண தேதியை நாம் முடிவு பண்ணலாம். முடிவு பண்ணுற இடத்துல திருமண தேதியை சரியாக செஞ்சாக்கா சரியான வாழ்க்கை பயணிப்பதற்கு அது பயன்படும். அது தவறுதலாக ஒரு சின்ன தவறு அதில் இருந்துச்சுன்னா கூட அதிலேருந்து மீண்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும், டஃப்பாக போயிடும். அப்போ 2 தேதியோடு எல்லோரும் வாழ்கிறோம், திருமணம் ஆனவங்க. அந்த 2 தேதியும் உங்களுக்கு ஒத்து போகிற தேதி இருந்தால் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுறதுக்கு அதுதான் வழியாக இருக்கும். கொஞ்சம் உங்கள் தேதி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் திருமண தேதியில் சரியாக இல்லை அப்படின்னாக்கா அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பாருங்கள், பழக்க வழக்கத்தையே மாற்றுறது, ஒரு பேட் ஹேபிட்டே கொண்டு வந்து கொடுத்துருது, கெரியரில் டிஸ்டர்ப் ஆகிடுது. அந்த வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள அந்த டீவியேஷன் நிறைய முரண்பாடெல்லாம் வருது, முரண்படுறா போல் வந்துடுது. ஸோ அப்போ திருமண தேதி உங்கள் பிறந்த தேதிக்கு சமமான ஒரு பவர்ஃபுல்லானது. அதனால் அந்த 2 தேதியும் உங்கள் தேதியாக எப்படி இருக்கணுன்றது ஒரு தேதியை நம்ம முடிவு பண்ண முடியாது, கடவுள் முடிவு பண்ணது. இன்னொரு தேதியை நம்ம முடிவு பண்ணலாம், அதுதான் திருமண தேதி. ஸோ இப்போ இதிலேருந்து புரிஞ்சிருப்பீங்க, திருமண தேதியும் நம்ம வாழ்க்கையோட நம்மளோட ஒன்றி ஊறி போகிறது, கவனமாக இருக்கணுன்றது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறீங்க, ஆனால் 2 தேதிங்கிறதுனுடைய இன்ஃபேக்ட் இவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. அதையும் சொல்லியாச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து சூரியவம்சம் படம் மாதிரி திருமணத்துக்கு பிறகு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தேதியை சரியான தேதியாக தீர்மானிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக நகரும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக இதுக்கப்புறம் திருமணம் பண்ண போகிறவங்க எல்லாருமே நம்மளோட இன்னொரு டேட் ஆஃப் பர்த் அது, ஸோ அதை வந்து சரியாக முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.